ரஞ்சி கிரிக்கெட்டில் சர்ஃபராஸ் கான் விளையாடி கொண்டிருந்த காலத்தில் இருந்தே அவருக்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கர் உறுதுணையாக இருந்தார். சர்ஃபராஸ் கான் இந்திய அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பல காலமாக கவாஸ்கர் குரல் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ஃபராஸ் கானின் உடல் பருமனை காரணம் காட்டினவர்கள் மத்தியில் ஏன் நீங்கள் ஃபேஷன் ஷோவா நடத்த போகிறீர்கள், ஒலியான வீரரை தேர்ந்தெடுக்க என்று சர்ஃபராஸ் கானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் கவாஸ்கர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சர்ஃபராஸ் கான் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்து விளையாடிய போதும் கவாஸ்கர் அவரை பாராட்டினார். இந்த சூழலில் தர்மசாலா டெஸ்ட் போட்டியில் சர்ஃபராஸ் கான் 60 பந்துகளை எதிர்கொண்டு 56 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். ஸ்லிப்புக்கு மேல் அடிக்க நினைத்த சர்ஃபராஸ் கான் ஜோ ரூட்டிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதை பார்த்த கவாஸ்கர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இது குறித்து பேசிய அவர், இந்த ஷாட்டை ஆடுவதற்கு ஏற்ற பந்து இது கிடையாது. ஆனால் சர்ஃபராஸ் கான் இந்த தவறை செய்தபோது தற்போது விக்கெட்டை இழந்திருக்கிறார். தேநீர் இடைவெளிக்கு பிறகு முதல் பந்தை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அது மாத்திரமல்ல, பிராட்மேன் தன்னிடம் நீ 200 ரன்கள் இருந்தால் கூட அடுத்த பந்தை சந்திக்கும் போது நீ 0 தான் இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் என்று தமக்கு அறிவுரை கூறியதாக கவாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சர்ஃபராஸ் கான் தேநீர் இடைவெளிக்கு பிறகும் தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலை தூக்கி அடித்து ஆட்டமிழந்து விட்டதாக அவர் கூறினார். இந்த நிலையில் பாட்டியா என்ற நபரை சந்தித்த சர்ஃபராஸ் கான் தாம் கவாஸ்கரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக சொல்லிவிடுங்கள், நான் அந்த தவறை செய்துவிட்டேன், இனி இப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். பெரிய ஜாம்பவான் தம் தவறை சுட்டிக்காட்டிய போது அதற்கு சர்ஃபராஸ் கான் மன்னிப்பு கேட்டு இனி அந்த தவறு செய்ய மாட்டேன் என்று கூறியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.